வணக்கம் என் உயிர் தமிழ் மக்களே, எப்படி இருக்கீங்க? இப்போது பேச வருது என்னென்னா, தலைப்பு மிரட்டல். அதாவது உறவுக்குள்ளே மிரட்டல். அதாவது நண்பர்களாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வேலை இடத்துல இருக்கட்டும், இல்லாட்டி காதலர்களாக இருக்கட்டும், மிரட்டி ஒருத்தர்கிட்ட சாதிக்க மட்டும் நினைக்காதீங்க. அது என்ன ஆகுன்னா, உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை போயிடும், உங்கள் மேலே இருக்க மரியாதை போயிடும். அப்போது அவங்க உங்கள் மேலே வச்ச மனசெல்லாம் நீங்கள் நாசம் பண்ணுறீங்க அர்த்தம். மிரட்டுறது அது ஒருத்தவங்களோட வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு, அன்பு பாசம் சென்டிமெண்ட் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு உடனே அவங்கள போய் நம்ம மிரட்டி காசை பிடுங்கிறது, மனசை பிடுங்கிறது, அவமதிக்க தூக்கி போடுறது, இதெல்லாம் என்ன ஒன்றா ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய சாபமாக வந்து முடியும், சட்ட பிரச்சனை வந்து முடியும். அதெல்லாம் பண்ணாதீங்க. என்ன வாரி கட்டிக்க போகிறீங்க சொல்லுங்கள், சரிங்களா? மிரட்டி மட்டும் எதையும் செய்யாதீங்க, நடக்காது. இன்றைக்கி பிரபஞ்சனுடைய சக்தி எப்படின்னா, ஆண்டவருடைய கட்டளை எப்படின்னா, மிரட்டி பயமுறுத்தி ஒருத்தரை வாழ்ந்துடலான்றது ஆனால் தற்காலிகமாக இருக்கலாம், புரியுதுங்களா? தற்காலிகமாக இருக்கலாம், ஒரு அற்ப சுகமாக இருக்கலாம். அது எவ்வளோ பெரிய சாபம் கேட்டது பயங்கரம். நான் ஏன் ஒவ்வொரு வீடியோ சாபம்னா, சாபன்ற ஒரு பவர்ஃபுல், டைரெக்டாக ஆண்டவர் கொடுக்குற பனிஷ்மெண்ட், கடவுள் கொடுக்குற பனிஷ்மெண்ட். நான் ஏன் ஆண்டவர் நான் எல்லா கடவுளையும் வணங்குறேன். ரொம்ப ஜீசஸ் ரொம்ப நம்புவேன். அதே போல் நம்ம கடவுளை வணங்குவேன், அல்லாவை நம்புவேன். எல்லாமே ஒரு உண்மை. அதனால் கடவுளுக்கு பயப்படுங்க, மனசாட்சியோடு வாழுங்க, மிரட்டாதீங்க, சரிங்களா? என்ன விளையாட்டுத்தனமாக கூட மிரட்ட வேண்டாம். அந்த அந்த ஒரு நொடி பொழுதில் மனசு கஷ்டமாயிடுது. அதுக்கு பதில் நல்ல விஷயங்களை செய்யுங்க, நல்ல புரிய வைங்க, புரிய வச்சு அவங்களுக்கு உண்டான உதவிகளை செய்யுங்க. நீங்கள் யாரும் ப்ரூவ் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் கொடுங்க, பேசாமல் கூட இருங்க. அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. நான் இல்லை, நான் தெரியுமா, நான் இல்லை எப்படி தெரியுமா, நான் தான் எல்லாமே அப்படின்றப்போ என்ன ஆகுதுன்னா, சீனாயிடும். நம்ம இவ்வளோ நம்பணும், எல்லாம் பண்ணணும், ரைட். அது எல்லாருக்கும் அந்த கெட்ட குணம் உண்டு, ஆனால் தவிர்க்கணும், இல்லை குறைச்சிக்கோங்க, சரிங்களா? மனம் என்பது மனுஷன் சுவாசம் இருக்க வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அது சாபமாக மாறிடும், சரிங்களா? எல்லா விதமான மனிதர்களுக்கும் சொல்லணும், இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற காலங்களில் கொஞ்ச நாள் வாழ்க்கை, லைஃப் இஸ் வெரி ஷார்ட், சரிங்களா? இதுக்கு இவ்வளோ வேலை. வாழ்ந்தா டேடி, இல்லாட்டி பாடி, இதுதான் மனுஷ வாழ்க்கை, இல்லைங்களா? ஸோ நம்ம நல்லபடியாக இந்த உலகத்தோடு போகணும், நல்ல பேரோடு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு போகணும். இதுக்கு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி மிரட்டி உருட்டி அவனை திகில உண்டாக்கி மன உளைச்சல் உண்டாக்கி அதெல்லாம் நல்லா அந்த மாதிரி வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கிடையாது. வாழ்க வளமுடன் மாற்றிக்கோங்க, சரிங்களா? மக்களே ஜாக்கிரதை.